தமிழகத்தையே உலுக்கி எடுத்த ரிதன்யா மற்றும் அஜித்தோட சம்பவத்தையே நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஆனா இங்க அதுக்குள்ளார மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் தமிழகத்தையே நிலைகுலைய செஞ்சிருக்கு. இப்போ இருக்க இந்த 2025 இந்த ஜெனரேஷன்ல ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா பட் மனிதர்கள் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம அப்படியே மாறாம இருக்கிறது இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில தெரிய வந்திருக்கு. நம் கண்களுக்கு தெரிந்து இது போன்ற சம்பவங்கள் தெரியாமல் இன்னும் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்து மறைக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை பத்தி தான் நம்ம டிகோட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மை டியர் டிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்கள் ஜூலை 27, 2025 தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் அப்படிங்கிற கவின் செல்வ கணேஷ் ஐடி எம்ப்ளாயி திருநெல்வேலியில தன்னோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு நபர் பைக்ல வந்து பைக்கில் ஏறுங்க, உங்ககிட்ட எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் பேசணும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு. கவின் யதார்த்தமாக அந்த பைக்கில் ஏறி போயிருக்காரு. பைக்கில் ஏறி கொஞ்ச தூரம் போன நிலமையில கேடிசி நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அந்த பைக்கில் கூட்டிகிட்டு போன நபர் பைக்கை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் கவின் கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவர் பைக்கில் மறைச்சி வச்சிருந்த அருவாளை எடுக்கிறார். அருவாளை எடுத்துட்டு கவினை ரொம்பவுமே தரைக்குறைவா அசிங்கமான வார்த்தைகளால் பேசி ஜாதி பேர்களை குறிப்பிட்டு, நீ எல்லாம் என்ன தகுதி இருக்கு எங்கள் வீட்டு பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளல்ல தரமாரியா வெட்டி இருக்காரு. அப்படி வெட்டினதுல கவின் சம்பவ இடத்துலயே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்துடுறாரு. சரி, இப்போ கவின் யாரு, இந்த நபர் எதுக்காக அவரை அருவாளை வெட்டினார்னு டீட்டெயிலாக பார்க்கலாமா? கவின் அப்படிங்கிறவருக்கு வயசு 27. அவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். இவர் ஐடியில் டிசிஎஸ் ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு மாதம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இவர் ஸ்கூல் டேஸ்ல இருந்து சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட லாங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அது அவங்க 2 பேத்துக்கு இடையில லவ்வா மாறி 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே வேற வேற கேஸ்ட் அப்படிங்கிறதால சுபாஷினியோட பெற்றோரான சரவணன் அப்புறம் கிருஷ்ணகுமாரி இவங்க 2 பேருமே தமிழ்நாடு காவல்துறையில வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இவங்க அவங்களோட லவ் தெரிஞ்சதுமே இந்த மாதிரி உங்கள் கேஸ்ட் வேற என் கேஸ்ட் வேற, ஸோ நீ எங்கள் வீட்டு பொண்ணை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லியிருந்திருக்காங்க. சுபாஷினியை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் கவினுக்குமே பல முறை சொல்லியிருக்காங்க. கவின் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால அவங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கவினை ஹாஸ்பிட்டல்ல இருந்து பொய் சொல்லி கூட்டிட்டு போய் அருவாளால வெட்டுறதுக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த உனக்கு உயர் ஜாதி பொண்ணு வேணுமா, உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு எங்க ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு லவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பெயரை யூஸ் பண்ணி ரொம்பவுமே ஆணவமா ரொம்பவுமே அசிங்கமான வார்த்தைகளால பேசி கவினை சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்காரு. இப்போ சுஜித் மற்றும் சரவணன் கிருஷ்ணவேணி அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட்
நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சம்பவத்தில் 2 பேரோட மொபைல் ஃபோன், அதாவது கவினோடதையும் சுபாஷினியோடதும் எடுத்து இது உண்மைதானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக செக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுபாஷினியை தனியாக கூட்டிட்டு போய் விசாரிச்சதுல அந்த பெண், நாங்க 2 பேரும் லவ்வே பண்ணல, அவர் தான் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை டியர் டிஎஸ்டி, இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது இப்போ இருக்க 2025 இந்த ஜெனரேஷனில் உலக நாடுகள் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் மாறிடுச்சு, ஏஐ வந்துடுச்சு, நிறைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க, வளர்ந்துட்டு இருக்க நேரத்தில் இன்னுமுமே மாறாத மனிதர்களாக தான் இங்கே பல பேர் இருக்காங்கங்கிறது இந்த ஒரு சம்பவத்து மூலம் தெரிய வருது. எவ்வளோ அம்பேத்கரும் பெரியாரும் நம்ம நாட்டில் வந்தாலும் இந்த ஒரு ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது இங்கே முற்றிலும் மாறாத ஒன்றா தான் இருக்கு. சமூக வலைதளங்களில் மட்டும் பேசப்படுற மனித நேயம் ஏன் தன்னோட வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது அதை பேச முடியாம இது போல சம்பவங்கள் நடக்குதுன்னு தெரியல. அந்த பையன் சைடு வெல் செட்டில் ஃபேமிலி, அது மட்டும் இல்லாம அந்த பையன் ஐடியில் ஒர்க் பண்றாரு, மாசம் 2 லட்சம் கிட்ட சம்பளம் வாங்குறாரு, அவங்க அப்பா கூட கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நல்ல பையன், நல்ல ஃபேமிலியை தான் யாரா இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மை டியர் டிஎஸ்டி, இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்பவுமே மனதளவுல ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. ஐ மீன், இங்க எவ்வளவுதான் ஹியூமனிசம் பேசினாலும் இது போல ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது ஏன் இன்னுமுமே மாற்ற முடியாத ஒன்னா இருக்குன்னு தெரியல. எல்லாருமே கல்வி அறிவு பெற்றிருந்த நிலையிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபடுறது, இதை போன்ற ஜாதிகளை பற்றி பேசுறதால என்ன கிடைச்சிட போகுது? மை டியர் டிஎஸ்டி, இது போல மீண்டும் ஒரு சம்பவத்தை தமிழகத்துல நடந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் ஒரு ரெக்வஸ்டா உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாருமே மாறணும். கண்டிப்பா ஜாதிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க கண்டிப்பா நம்ம மாறணுங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இது போன்ற கிரைம்ஸ் நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை போன்ற மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.